ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. நம்ம வீட்டில் ரொம்ப நாளாகவே பரோட்டா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸாக செய்யலான்னு சொல்லி செய்யவே முடியல. என்னதான் கடையில் வாங்கினாலும் நம்ம வீட்டிலேயே செஞ்சு அதுக்கான சால்னாவும் செஞ்சு சாப்பிட்ற டேஸ்ட்டே தனிதாங்க. அன்றைக்கி நாங்கள் செஞ்சுருந்தப்போ ரொம்ப சூப்பராக வந்திருந்துச்சுங்க. இதை பார்த்தாலே தெரியும், நம்ம கடையில் கூட இந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்ட் டேஸ்ட்டாக கிடைக்குமான்னு தெரியாது. பட் இது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்களும் வீட்டிலேயே பரோட்டா செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். இட்ஸ் ஆசம்ங்க. அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபஸ்ட்டு நமக்கு எவ்வளோ மைதா மாவு வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3/4 கிலோ அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நல்லா சலித்து சுத்தம் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. பரோட்டா செய்கிறது அவ்வளோ கஷ்டம் இல்லைங்க, ரொம்பவே சுலபம்தான். நம்ம வீட்டில் சப்பாத்தி செய்கிற மாதிரியே ஈஸியாக பரோட்டா செஞ்சிடலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் முட்டை சேர்த்துக்கலாங்க. நம்ம ஒரு 4-5 முட்டை கூட சேர்த்துக்கலாம். முட்டை சேர்க்க சேர்க்க நமக்கு சாஃப்ட்னஸ் இன்னும் கொஞ்சம் கூடவே கிடைக்கும். முட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் ஒரு 2 முட்டை சேர்த்துருந்தேன். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. சம்டைம்ஸ் எல்லாம் சிலருக்கு வெளியில் கடையில் போய் சாப்பிட்றது பிடிக்காது பரோட்டா. பட் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா கடையில் சாப்பிட்ற டேஸ்ட் அப்படியே தான் இருக்கும். கொஞ்சமாக பாலும் ஊற்றி நம்ம பிசையும் போது அதோடய டேஸ்ட் இன்னமும் நல்லாயிருக்கும். தென் அவங்களுக்கு அந்த லேயர் ஃபார்ம் ஆகிறது, சாஃப்ட்னஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் லைட்டாக பாலும் கலந்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. நார்மலாக நம்ம ஃபஸ்ட்டு சப்பாத்தி மாவு எப்படி பிசையுமோ அந்தளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஆயில் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். நம்ம ஒரு 7-8 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ ஓரளவு நமக்கு அப்படியே மாவு நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா எண்ணெயெல்லாம் ஊற்றி பிசைஞ்சு ஒரு மணி நேரத்துக்கு பக்கம் வச்சுக்கலாம். 1 ஹவர் கழித்து எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு இந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். பிசையும் போது பார்த்துட்டிங்க அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. மேலாப்பில் எந்த பாத்திரத்தில் வைக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றி வச்சுருங்க. அந்த சாஃப்ட்னஸ் அதிகமாக இருக்கும். தொட்டு பார்க்கும்போதே நமக்கு அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. என்ன தான் நமக்கு மைதா சாப்பிட வேணான்னு சொன்னாலுமே பரோட்டான்னு சொல்லும்போது அந்த மைதாலாம் மறந்துடுதுங்க. அந்தளவுக்கு நம்ம அடிக்ட் ஆகிடுவோம். ரொம்பவே பிடிச்ச ரெசிபிங்க. எஸ்பெஷலி எனக்கும் இந்த பரோட்டா ரொம்பவே பிடிக்கும். நம்ம கடையில் எப்படி வாங்குகிறோமோ அந்த அளவுக்கு இந்த மாவு இப்போ கன்சிஸ்டன்சி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த அளவுக்கு உருண்டை உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். கையில் எடுத்து இப்படி எடுத்தோம்னாலே நமக்கு சூப்பராக வந்துடுதுங்க. லைட்டாக முட்டை உருட்டி அப்படியே ஒரு பிளேட் இல்லை பாத்திரத்தில் வச்சுக்கலாம். அதுக்குள்ளாரவே நம்ம இந்த சைட் பார்த்துட்டோம் அப்படின்னா எம்டி சால்னா இல்லை சால்னா ரெடி பண்ணிடலாம். பரோட்டாக்கு ஏற்றது நம்ம காய்கறி கூட போடாமல் செய்யலாம். பட் எனக்கு வீட்டில் கொஞ்சம் காய் இருந்துச்சு, அதனால் எடுத்து வச்சுருக்கேன். தேவையானது எல்லாமே ஆல்ரெடி எடுத்து வச்சிட்டேன். சோம்பு, சீரகம், சின்ன வெங்காயம், பிரியாணிக்கு சேர்க்க வேண்டிய இலையெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது, குருமிளகு, கசகசா, பூண்டு, பட்டை, கிராம்பு, தேங்காய், கேரட், பீன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் ஆல்ரெடி. எப்போயுமே நான் செய்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே எடுத்து வச்சுட்டு தான் செய்வேன். அடுப்பில் பேன் வச்சதுக்கப்புறமா கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, சோம்பு, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த சால்னா உங்களுக்கு வேறு லெவல் டேஸ்ட்டாக வரப்போகுதுங்க. இதே மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ கொஞ்சோண்டு சின்ன வெங்காயமும் உள்ளே சேர்த்துக்கலாம். இல்லை பெரிய வெங்காயம் கூட நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். எது வேணாலும் நம்ம சேர்க்கலாம். வெங்காயம் வதங்குற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்ததாக கொஞ்சோண்டு மல்லித்தலை அண்ட் புதினா தலை 2மே உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
தக்காளியும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுடலாங்க. இந்த மாதிரி சால்னா செய்யும்போது பரோட்டாவுக்கு ஒரு பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷாக இது இருக்குங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு இது எல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. புதினா தலை சேர்த்து செய்யும்போது இது இன்னமும் கொஞ்சம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய், சோம்பு, பட்டை, கிராம்பு இது எல்லாம் சேர்த்து அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக உள்ளே சேர்த்துக்கலாங்க. அது கூடவே கொஞ்சோண்டு லைட்டாக புதினா தலை இருந்துச்சுனாலும் ஆட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 2-4-5 தலை இருந்தாலும் போதும். அந்தளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிட்டு பேஸ்ட் உள்ளே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கரம் மசாலா 1 ஸ்பூன், மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். எப்பயும் போலவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 2 நிமிஷம் இருந்ததுக்கப்புறமா வந்துட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இதில் வந்து நம்ம புதினா சேர்த்துருக்கங்காட்டி அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நமக்கு சூப்பராக இருக்கும். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா விட்டுருங்க. அது வரட்டும். நமக்கு எப்பவுமே பரோட்டாக்கு கொஞ்சம் அதிக குருமா வேணும் அப்படிங்காட்டியும் கொஞ்சம் அதிகமாக கூட வச்சுருங்க. மாவோட சாஃப்ட்னஸ் இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ரொம்பவே நல்லா வந்திருக்கு. உருண்டை பிடிச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா ஆல்ரெடி, அது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ ஒரு உருண்டையாக வந்துட்டு நம்ம போட்டு தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த டைல்ஸில் தாங்க வச்சுருக்கேன். ஒரு உருண்டையை எடுத்துகிட்டு லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். தடவிட்டு நம்ம எப்பயும் போலவே வந்துட்டு இதை இந்த மாதிரி விரித்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நல்லா கையில் விரித்து விட வேண்டாம். இந்த மாதிரி ஒரு கட்டை இருந்துச்சுன்னா பொரி கட்டையில் எடுத்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாங்க. மாவு ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. நமக்கெல்லாம் வந்து இப்போ பரோட்டா தேய்க்கும் போது 2-3 மெத்தடில் தேய்ப்பாங்க. ஹோட்டல் கடையிலலாம் பார்த்துட்டோம் அப்படின்னா பரோட்டா மாஸ்டர்ஸ் எல்லாம் போட்டு கையில் போட்டு வீசி தட்டி அடிப்பாங்க. அந்தளவுக்கெல்லாம் நமக்கு வராதுங்க. அதனால வந்து கையில் தேய்ச்சி இந்த மாதிரி லைட்டாக எடுத்துகிட்ருக்கேன். இதை அப்படியே வந்து சுருட்டி வச்சுக்கலாம். இது ஒரு மெத்தடுங்க. இதை அப்படியே எடுத்து இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டு நம்ம பரோட்டா சுடும்போது லைட்டாக எடுத்து அமுத்தி சுட்டுக்கலாம். இனி ஒரு மெத்தடு இருக்குதுங்க. அதுவும் ரொம்பவே சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிற உருண்டையை நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு மாதிரியே நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரே ஒரு சின்ன ஒரு கத்தி வச்சு நம்ம லைட்டாக கீறி விட்டால் மட்டும் போட்டு, இல்லை ஸ்பூன் வச்சு லைட்டாக கீறி விட்டோம்னா அந்த லேயர் ஃபார்ம் ஆகிறது வந்து நமக்கு நல்லா இருக்குங்க. இந்தளவுக்கு லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அதை இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி லைட் எடுத்து இந்த மாதிரி சின்ன லைனாக போட்டு விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த கடையில் பரோட்டா வாங்கி சாப்பிட்டா ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு வந்து இங்கே சுங்கத்தில் வந்து ஒரு கடை இருக்குதுங்க. அந்த கடையில் வந்து பரோட்டா வாங்கி சாப்பிட்டா ரொம்பவே பிடிக்கும். இப்போ எப்படியோ நம்ம பரோட்டாலாம் சுருட்டி வச்சாச்சு. இந்த மாதிரி லைட்டாக மட்டும் எடுத்து தேய்ச்சி வச்சுக்கலாம். நம்ம சுருட்டி வச்சுருக்கிற மாவை அப்படியே தோசைக்கல்லில் போட்டு மெதுவாக சுட ஆரம்பிச்சிடலாம். சுடும்போது எண்ணெய் ஊற்றி சுடுங்க, நல்லாயிருக்கும். ஆயில் வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணால் தான் வந்து பரோட்டாவுக்கு நல்லாயிருக்குங்க. அப்படியே 2 சைடு திருப்பி போட்டாச்சு. குழம்பு வந்து அந்த சைடில் ரெடியாக இருக்குதுங்க. சால்னாவும் ரெடி ஆகிடுச்சு, பரோட்டாவும் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் என்னங்க, சும்மா நல்லா வெந்த பரோட்டாவை கையில் வச்சு நல்லா தட்டி விட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்ற வேண்டியதுதான். இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குதுங்க. நம்ம வந்து கடையில் வாங்குவோம் இல்லைங்களா, அதை விட கண்டிப்பாக இந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு. ஸோ மறக்காமல் நீங்களும் இதே ப்ரொசீஜர் வச்சு ஃபாலோ பண்ணி ஒரு டைம் பரோட்டா செஞ்சு பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. சால்னா கூட வச்சு இதை சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பர் தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாக பரோட்டா செய்யலான்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸாக இருந்திருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு சூப்பரான வீடியோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை என்றும் இணைந்திருங்கள். நான் உங்கள் அபி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.